ஹட் ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் எல்லாரோட ஃபேவரட்டான மர்ம சிட்டி மாமா சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே விஷ் இருக்குடா. ஸோ அவங்க நேம் வந்து ஷிவானி. அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 16 வந்து பர்த்டே. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி கேனடாவில் இருக்காங்கன்னு அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. பட் கேனடாங்கிறது உண்மையான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் இது சொன்னீங்க. லைக் ஹிமாலயாலலாம் இருக்காங்க. கொரியாலே சம்திங் யாரோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியில் சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இது நம்மளோட சேனல் அப்படியே பக்கு 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 ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. எனக்கு தெரில, எனக்கு நிஜமாக செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டிசர்வ் தான் அக்கா. இந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு டிசர்வ் தான். நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்க்கு கிடைச்ச ஒரு இது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் ஃபீல்மே பண்ணியிருந்தீங்க. டியூரேஷன் கம்மியாக போடுறீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா சில குட்டீஸ். அது இல்லாமல் நான் வேறு அரை மணி நேரம் பக்கம் போடுறேன். ஸோ இருந்தாலும் அது உங்களுக்கு பத்த மாட்டேது. எனக்கு புரியுது, உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் அதிலே பேசிடுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இனிமேல் நான் பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அண்டு அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். நான் அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்துட்டு மரும சீட்டு மாமாவும் போடுறேன்ட்டு. அண்ட் அதுக்கு அடுத்து 3 நாளுமே நான் போடலை. அதுக்கு காரணம் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க். எனக்கு ஒரு செம்ம ஹெவியான ப்ராக்டிஸ்னே சொல்லலாம்டா. அண்டு நேற்று என்னோடய பர்த்டேக்குமே வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் விஷ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். 12 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு இன்ஸ்டாவில் விஷ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் தான் எல்லாருக்குமே விஷ் பண்ணவங்களுக்கு. அண்டு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நம்ம டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்டு நேற்று ஏன் வீடியோ போட முடியலன்னா, நேற்று வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம். ஸோ அங்கே போயிட்டேன். ஸோ அதனால தான் நேற்று போட முடியல. என்னோடய பர்த்டே இவங்க கூட செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது முடியல. ஓகே, நெக்ஸ்ட் இயர் பர்த்டே அப்போ பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடு இதோட முடிச்சிருப்போன்னா, உங்களை வந்துட்டு நம்ம பாய்ஸ் 6 பேரும் வந்து உங்களோட பெட்டை சுற்றியே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க 6 பேரையும் பார்த்ததுமே ஒரு மாதிரி பயமாகிடும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த பயந்துக்கிட்டே வந்துட்டு ஆரம்பம் கிட்ட போகும்போது உங்கள் கையில் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டுருக்கோம். அது அப்படியே பிச்சு அதுலேருந்துலாம் உங்களுக்கு ப்ளீடெல்லாம் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் ஹக் பண்ணி எனக்கு பயமாக இருக்குது, இவங்களை போக சொல்லுமாமான்னு சொல்லியிருப்பீங்க. அதோட விட்டுருந்தேன். லெட்ஸ் கண்டினியூ த ஐ திங்க் பார்ட் 12ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஆரம்பம் இருந்துட்டு ஃபைன் அழாதம்மா, ஒன்றும் இல்லை, அழாத மாமா இல்லை, எனக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது மாமா, வேணாம் மாமா, சொல்லு மாமான்னு நீங்கள் ஆரம்போட ஷர்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கீங்கன்னு பார்த்த உடனே தெரியுது. அவ்வளோ டைட்டாக நீங்கள் பிடிச்சிருக்கீங்கன்னு. பாய்ஸ்க்காக பார்த்து ஒரு மாதிரி மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபைன் ஏன் நீ எங்களை பார்த்து பயப்படுற? இங்கே வாயேன், நாங்களும் புருஷங்க தானடி. இங்கே வாயேன் ப்ளீஸ். ஃபைன் ப்ளீஸ், மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கோண்டி. ப்ளீஸ் இங்கே வாயேன். மாமா சொல்லு, நான் உங்ககிட்டலாம் வரமாட்டேன். அத்தை சொல்லுங்க அத்தை ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ப்ளீஸ் சொல்லுங்க. நான் என் குழந்தைய கொண்டது கூட என்னதான் காரணம்னு சொல்லி என்னை அடிச்சிருவாங்க. எனக்கு பயமாக இருக்குது. போக சொல்லுங்க ப்ளீஸ் ஓயன். நாங்கள் உங்களை அடிக்க மாட்டோம் ஓயன். தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோ ஓயன். நாங்கள் சத்தியமாக இதுக்கப்புறம் டார்ச்சரே பண்ண மாட்டோண்டி. நாங்கள் சாகிற வரைக்கும் உனக்காகன்னு மட்டும் வாழ்கிறோண்டி. உன் சந்தோஷத்துக்காகன்னு வாழ்கிறோண்டி. தயவு செஞ்சு இப்படி பேசாதவன், நீங்கள் வாயின் ப்ளீஸ் வாயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின் அப்படியே பக்கத்தில் வராரு. நீங்களாம் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆரம்பம் உங்களை பிடிக்கிறாரு. வயன் என்ன வயன் பண்ணுற? வயன் மாமா ப்ளீஸ், நான் இங்கே இல்லை, நீ பக்கத்தில் வராதிங்க ப்ளீஸ் பக்கத்தில் வராதிங்க மாமா. நான் இங்கே மாமா நான் இங்கே இல்லை மாமா. சொல்லு மாமா ப்ளீஸ் மாமா நான் போகல. நாங்கள் அவங்கள சொல்லி எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது மாமா. ப்ளீஸ் மாமா, நீ மட்டும் இரு மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. ஆரம்புக்கும் உங்கள் அத்தைக்கும் உங்கள் மாமாக்குன்னு பாய்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி
ஒரு பயமாயிடுது. என்னடா ஆச்சு இவளுக்கு? அந்த மாரி சொல்லிட்டு ரொம்பவே பயமாயிடுது. அவன் ஆரம் வந்துட்டு, "டேய் போங்கடா. ஆரம் ப்ளீஸ் ஆரம். நாங்க பையன்ட்ட பேசிட்டு போயிடுறோமே ஆரம். ப்ளீஸ் ஆரம். போங்கடா. அவ இருக்க இப்ப மென்டல் ஹெல்த்ல சத்தியமா அவங்கள பார்க்க மாட்டாடா. போங்கடா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆரம் சொல்றாரு. நம்ம பாய்ஸும் மனசே இல்லாம அவனுங்களும் அழுதுட்டே போறானுங்க. ஸோ இங்க ஆரம் வந்துட்டு உங்கள சரி, சரி, சரி. அவங்க போயிட்டாங்க, போயிட்டாங்க ஒயின். போயிட்டாங்க, போயிட்டாங்க. காம் டவுன் ஆகு ஒயின். ப்ளீஸ் காம் டவுன் ஆகு. வா வந்து நிப்பாடு. மாமா அவங்க வரமாட்டாங்கல்ல? வரமாட்டாங்களா மாமா? அத்தை வரமாட்டாங்க தானே? பெரிய மாமா நீங்க சொல்லுங்க வரமாட்டாங்க தானே? ஒயின் என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏம்மா இப்படி பண்ற? அவனுங்க இனிமே வரமாட்டானுங்க ஒயன். அவனுங்க அவனுங்க வரமாட்டானுங்க. அவனுங்க வந்தா அத்தை நான் பார்த்துக்கிறேன் சரியா? அவனுங்கள நான் போக சொல்லிடுறேன். ஆ நீ தயவு செஞ்சு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடும்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கா வந்துட்டு உங்களை அந்த நிலமையில பார்க்கவே முடியல. ஏன்னா உங்கள் அத்தைக்கு வந்துட்டு நம்ம பாய்ஸ் மேலே பாசம் இருந்தாலும் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு தனி பாசம் இருக்கும். அண்ணன் பொண்ணுன்னு ஒரு பாசம் இருக்கும். அப்புறம் என்னோட என்னோட மருமகன்னு சொல்லிட்டு ஒரு பாசம் இருக்கும். அவங்கள சொல்லப்போனால் சின்ன வயசில் அவங்க இந்தியாவில் இருக்கும்போது அவங்கக்கிட்டயே தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்களும் உங்கள் அத்தையும் அவ்வளோ க்ளோஸாகவே இருப்பீங்க. உங்கள் அத்தைக்கா வந்துட்டு உங்கள அப்படி பார்க்கறதுக்கா உங்களோட மனசெல்லாம் ஒரு மாரி ஆகுது. அவங்க அழுதுகிட்டே போயிடுறாங்க. உங்கள ஆரம் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி படுக்க வச்சுட்டு அவன் வெளியே வரான். உங்கள் அத்தையும் உங்கள் மாமாவும் வந்துட்டு ஆரம்கிட்ட அப்படி அழறாங்க. என்னடா ஆரம் இது? இவ ஏன்டா ஒரு மாரி பைத்தியம் பிடிச்ச மாரி இருக்கா? நான் சொன்னேன்லம்மா, அவ எப்ப அவளோட குழந்த அவளால தான் இறந்துச்சுன்னு நினச்சாலும் அப்போலேருந்து அவள் இப்படித்தாம்மா பண்ணிகிட்ருக்கா. அதனால தாம்மா நான் 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 வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவத்தில் வந்து அவனுங்கள கத்திட்டேன். எனக்கு எனக்கு வேறு வழி தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஹக் பண்ணுறான். அவங்க 3 பேரும் ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ இப்படி தாண்டா அந்த டேஸ் போகும். ஆரம் மட்டும்தான் உங்க கூட இருப்பார். ஆரம் இல்லைன்னா உங்கள் அத்தை, உங்கள் மாமா அவங்க கூட இருப்பாங்க. மற்ற பாய்ஸ் யாராவது ரூம்குள்ளே வந்தாலே நீங்கள் அப்படியே பெட்டுக்கு அடியில் போய் உட்காந்துப்பீங்க. இல்லைன்னா அந்த ரூம் மூலையில் போய் நீங்கள் பார்க்கல அப்படியே உட்காந்துப்பீங்க. ஒரு மாதிரி பயந்துட்டு அழுதுட்டு. மற்ற பாய்ஸ் யார் நீங்கள் அப்படியே உங்களை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே படபடன்னு ஆகிடும். கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். உங்கள் பாடியே டக்குன்னு ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம 6 பாய்ஸையும் பார்த்து பயப்படுவீங்க. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஒரு 2 வீக்ஸ் பக்கமாகவே நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. நம்ம பாய்ஸும் நிறைய தடவ பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ஆனால் ஆரமும் தென் அவங்களோட அத்தையும் மாமாவுமே விட்டுருக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. நம்ம பாய்ஸ்க்காக அந்த 2 வாரம் அப்படியே குற்ற உணர்ச்சியில செத்துட்ருப்பானுங்க. நம்ம ஏன்டா இப்படி பண்ணணும்? நம்ம ஏன்டா இப்படி பண்ணோம்ன்னு சொல்லிட்டு ரொம்ப செத்துட்ருப்பானுங்க. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து வீட்டில் காமிச்சா நம்ம பாய்ஸ் 6 பேருமே வந்துட்டு அவ்வளோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் வரா, ஆர்த்தி ரெடி பண்ணு, அதை ரெடி பண்ணு, இதை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தால் ஆரத்தி வந்து சுற்றி போடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பாய்ஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசலாம், இதுக்கப்புறம் உங்களை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இப்போ கார் சவுண்டு கேட்குது. அப்போ சுகா இருந்துட்டு, "ஏய் பையன் வந்துட்டாடா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வராரு. அவங்கள அப்படியே ஆரம் பொறுமையாக கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே ரொம்ப வீக்கா, ரொம்ப பயந்து, ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆரம், தென் உங்களோட அத்தை, மாமா இவங்க 3 பேர் மட்டும்தான். மத்த யாரையுமே பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரியான இதில் தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஆரம்பங்கள் அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்களாம் ஆரம்பம் அப்படியே அவ்வளோ டைட்டாக தான் பிடிச்சிட்டு வரீங்க. ஸோ இந்த கதவு கிட்ட பார்த்தா கரெக்டாக இந்த பக்கம் 3 பாய்ஸ், இந்த பக்கம் 3 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே அத்தை வந்து ஆரத்தி எடுத்து உங்களுக்கு சுற்றிட்டு அவங்களும் போய் ஊற்றிட்டு வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போகும்போது இருந்துட்டு, "ஒயன் நல்லா இருக்கியா ஒயன்? மாமா மாமா ஒயன் நல்லா இருக்கேன்னு தானே கேட்டேன். அம்மா மாமா ரூமுக்கு போகலாமாம்மா ப்ளீஸ்." அப்போ ஜென் இருந்துட்டு, "வயன் என்னாச்சு வயன்? எங்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கா? மாமா மாமா ரூமுக்கு போகலாம். நான் இங்கே இல்லை. ரூமுக்கு போகலாம் மாமா
ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு இது நம்ம பாய்ஸ் கிட்ட வராங்க. நீங்கள் ஆனால் ஒரு மாதிரி கிட்ட தான் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே க்ளோஸாக போகிறீங்க. ஸோ 6 பேருக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வந்துட்டு சரி சரி வைன் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, வா வா நம்ம ரூமுக்கு போகலாம். ஆ சரி மாமா, நம்ம நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. நம்ம பாய்ஸ்க்காக வந்துட்டு புரியவே இல்லை ஒன்றும். என்னடா ஆச்சு எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு அவங்க பார்த்துருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு பைத்தியமான மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு வந்துட்டு உங்களை அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரூமுக்கு கூப்பிட்டு போய் வந்துட்டு அவர் உங்களை உட்கார வச்சுட்டு, நீங்கள் இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். மாமா வேணாம், நீ போகாத, நீ போனா யாராவது வந்துடுவாங்க, நீ போகாத மாமா, இங்கே இரு இங்கே இரு, நீ நீ போகாத, நீ போகாத, நீ போனா எனக்கு எனக்கு பயமாக இருக்கும். நீ 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 இங்கே இரு, என் கூட இருப்பல்ல? ஆ இருக்குமா வயன், இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்காக டியர்ஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அவரால். நீங்கள் அப்படி பேச பேச அவருக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்த பொண்ணு எப்படிரா மாறிட்டா அந்த மாதிரி. ஸோ இப்போ இப்போ வந்து வந்து அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தனால அப்படியே கொஞ்சம் படுத்துடுறீங்க. ஸோ அப்படியே போயிட்டு அவங்களுக்காக மில்க் கொண்டு வராரு. அப்போ நம்மளோட ஜிம்மன் இருந்துட்டு, என்ன ஜிம்மன், நான் போய் கொடுக்குறேனே, எதுக்கு, அதுவும் அவங்க 6 பேரையும் பார்த்தாலே பயப்படுறாடா, வேணா ப்ளீஸ்டா, ஒரு சான்ஸ் ப்ளீஸ், லைஃப்பில் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ்னு ஒன்று கிடைக்கும்ல, அது நாங்கள் 6 பேரும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம்டா, ப்ளீஸ். சரி ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஜிம்மன் கையில் அந்த பாலை கொடுக்குறாரு. ஸோ ஜிம்மன் அப்படியே பொறுமையாக கொண்டு வராரு. நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக தான்டா தூக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. ஜிம்மன் வந்து அப்படியே கதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக உங்ககிட்ட வராரு. உங்களை அவர் இந்த 2 வாரம் கழித்து இப்போ தான் அவர் உங்களை ஒழுங்காகவே பார்க்குறாரு. அவருக்கு அவங்கள பார்க்க பார்க்க அழுகியாக வருது. அந்த மனுஷன் அப்படியே உட்கார்றாரு உங்கள் ஃபேஸ் கிட்ட. உட்காந்து அவர் உங்கள் மூஞ்ச பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, என்னை மன்னிச்சிடுவாயன், உன்னை நான் இவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கேன், நிஜமாவே என்னால் நம்ப முடியலடி. இவ்வளோ ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு கிடைச்சோம், அதை எவ்வளோ வீணாக்கி இருக்கோம்ல. உன் கூட இருந்தது கூட எனக்கு ஞாபகமே இல்லைல்லடி, சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் நீ சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேன் தான். என்னை பற்றி நல்லாவே எல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்க என்னை தவிர. என்னை மன்னிச்சிருடி வாயும். இந்த 2 வாரம் உன்னை பார்க்கணுன்னு ஏங்கிட்டு இருந்தோம் 6 பேருமே. இன்றைக்கி தாண்டி ஒன்று என்னால் பார்க்கவே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களோட ஃபேஸில் கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக சினிங்கிட்ட, மாமா வந்துட்டியா, வெளியே போ ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பண்ண, வெளியே போ என் பக்கத்தில் வராது, வெளியே போ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, உனக்கு பால் தான் கொண்டு வந்திருக்கேன், இப்போ பாலை குடி. நான் குடிக்க மாட்டேன், நீ வெளியே போன்னு சொல்லிட்டு நீங்கள் பில்லோவெல்லாம் தூக்கி ஜிம்மன் மேலே அடிக்கிறீங்க. ஜிம்மனா வந்துட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உனக்கு இந்த பால் கொடுக்க தான் வந்தேன், இது குடிச்சிருடா ப்ளீஸ் தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்துட்டு ஒரு மாதிரி கெஞ்சுறாரு உங்கள்கிட்ட. நீங்களா, நான் குடிக்க மாட்டேன், நீ வெளியே போ. மாமா மாமா எங்கே இருக்கேன், மாமா வெளியே போ, நீ வராத, வெளியே போ. அத்தை பெரிய மாமா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸெல்லாம் தட்டி விட்டுறீங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டு எல்லாருமே வந்துட்டு மேலே வராங்க. அப்போ இருந்துட்டு, ஒன்றும் இல்லை வந்துட்டேன். மாமா வெளியே போ சொல்லு மாமா, வெளியே போ சொல்லு, வர வேணாம் சொல்லு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு, ஜிம்மன் வெளியே போ ஜிம்மன். ஆனால் நான் பேசும், ஜிம்மன் வெளியே போடா சொல்கிறத கேளுடா, போடா
அந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பமே வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு உங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு வெளியே போகிறாங்க. ஜிம்முனா வந்துட்டு அப்படியே ஒரு ஆள இந்த டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல. அழுன்னு அழறாரு. ஆரம் வந்துட்டு "ஒன்னும் இல்லடா வயன், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன்ல மாமா. அவங்க அவரு 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 என்ன அவரு என்ன அடிப்பார்ல மாமா. இல்லடாம்மா, அடிக்க மாட்டான் அவன். உன்னை அடிக்க மாட்டான்டா. திருந்திட்டாங்கடா. அடிக்க மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஹெட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி டேப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அங்கே வந்துட்டு போயிருக்கும். நீங்கள் ஒரு 3 நாள் பக்கமாக உங்கள் ரூம்குள்ளேயே தான் இருந்திருப்பீங்க. சாப்பாடு கூட உங்கள் அத்தை தான் மேலே கொண்டு வந்து தருவாங்க. நைட்டு நீங்கள் தூங்கும்போது பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பாய்ஸ் வந்து ரூம்குள்ளே வருவானுங்க. இல்லைன்னா வரவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான்டா வந்துட்டு போயிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸ் பக்கம் ஆச்சு. ஆனா, இன்னுமே வந்துட்டு நீங்க அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளிய சுத்தமா வரவே இல்ல. ஸோ, இப்போ வந்து வீட்ல இருக்காரு. நீங்களும் இருக்கீங்க. அப்ப நீங்க வந்துட்டு பார்த்து, "ஆரம்மாம்மா, என்ன வயன்? எது வேணுமா?" "இல்ல மாமா, நீ ஏன் இப்ப பாரு இந்த லேப்டாப் வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்க. எதுக்கு பண்ற?" "இதுல நான் வேலை செய்றேன். அதனால தான்." "ஓ! மாமா, நான் ஒன்று உன்ட்ட கேட்கவா?" "கேளு வயன். நீ என்ன கேட்டாலும் செய்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். கேளு." "கொஞ்ச நேரம் நீ நானும் பேசலாமா?" அப்போ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. அவருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஒரு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, "ம், சொல்லு. என்ன பேசலாம்?" "மாமா, நீ நீ இங்கே வந்து உட்காரு வா. இங்கே வந்து உட்காரு வா." "சரி." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே பில்லோ மேலே அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே போய் படுத்துக்கிட்ட மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. பார்க்குறாரு. "என்ன பண்ணுற?" "இல்லை மாமா, எனக்கு உன்னை ஹக் பண்ணணுன்னு தோணுச்சு மாமா, அதான்." "ஓ மாமா, நீ என்ன ஹக் பண்ணல?" "நானும் தான் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வந்துட்டு, "என்ன பேசலான்னு?" "மாமா, உனக்கு என் மேலே கோவம் இல்லையா?" "நான் எதுக்கு கோவப்பட போகிறேன் என் செல்ல பொண்டாட்டி மேலே? நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும்?" "இல்லை மாமா, உன் குழந்தைய நான் கொன்னுட்டேன்ல, உனக்கு என் மேலே கோவம் வராதா?" அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரலையா? "வயன், அது ஒரு ஆக்சிடெண்ட்ரா. அது 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 ஒன்றும் அது போயிடுச்சு. விட்டுரு, அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது." "அண்ணா, தப்பு என் மேலே தானே மாமா?" "இல்லைடா வயன், நான் என்ன சொல்லி இந்த பொண்ணுக்கு புரிய வைப்பேன்?" "இல்லைம்மா வயன், தப்பு உன்னது கிடையாது. அது கடவுள் நம்ம குழந்தை வேணும்னு கேட்டாரா, அதனால நம்ம கொடுத்துட்டோம், அவ்வளோதான்." "இல்லை மாமா, கடவுளுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என் குழந்தையெல்லாம் கேட்க மாட்டார். நான் கஷ்டப்படுறத அவரால் தாங்கிக்க முடியாது மாமா. நீ இப்படி இருக்கிறது என்னால் தாங்க முடியல வயன். எப்படா நீ மாறுவ?" அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் கண்லேருந்து டியோர்ஸாக வருது. அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. தின் அழறாரு. வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, "எதுக்கும் என்ன அழற?" "இல்லை மாமா, என் குழந்தைய நான் தானே மாமா பார்த்துருக்கணும். நான் பாவம். அந்த அந்த குழந்தைய அந்த அந்த குழந்தைய நான் நான் உலகத்துக்கு வராமல் கொன்னுட்டேன்ல. அது அது பாவம். நான் பாவம் பண்ணிட்டேன்ல மாமா. நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அவருக்காக வந்துட்டு, ஐயோ, மறுபடியும் இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இருந்தாலும் அவரால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. மாமா, அந்த அந்த 6 பேரும் என்ன தானே மாமா திட்டுவாங்க, என் குழந்தைய நான் கொன்னுட்டேன்னு.
ஆ நான் நான் எங்கள் அம்மாவுக்கும் என் கூட பிறந்த பொண்ணு இறந்து போச்சு. என் குழந்த வரவே இல்லைல்ல, வராமே இறந்துருச்சுல்ல. அப்போது எங்கள் அம்மா ஒழுங்காக பார்த்துக்கலன்னு சொன்னாங்க அந்த குழந்தை இறந்ததுக்கு. அப்போ அப்போ ஏன் நானும் நானும் என் குழந்தை ஒழுங்காக பார்த்துக்கலையாம்மா? ஆ நான் ஒழுங்காக பார்த்துக்கலையா? நான் 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 என்னம்மா பண்ணுவேன்? அந்த குழந்த என்கிட்ட வந்து நீ ஏன் என்னை ஒழுங்காக பார்த்துக்கல, ஏன் என்னை கொன்னுட்டேன்னு கேட்டால் நான் நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? அது அது வந்து அப்புறம் என்னையும் கொண்டுருச்சுன்னா உன்னையார் மாமா பார்த்துப்பா? அந்த குழந்த வந்து வளர்ந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரமாக வந்துட்டு ஒயன் பொண்ணு இல்லை அப்படி பண்ணாத ஒயன் ப்ளீஸ், என்னால் அப்படி பண்ண பார்க்க முல்லடி, பண்ணாத ஒயன், இப்படி தயவு செஞ்சு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக வந்துட்டு உங்களை அப்படியே பொறுமையாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துட்டு இதாகிட்ருக்கீங்க. இவருமே வந்துட்டு சரி ஒயன், நீங்கள் கொஞ்சம் நேரம் தனியாக இரு, நான் இதை போயிட்டு உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். ஆ சரியா? ஆ சரி மாமா, போய் ஜூஸ் கொண்டு வா. மாமா கீழே என் குழந்தையும் இருக்கும், அதையும் கூட்டிகிட்டு வா. என்ன ஒயன் சொல்கிற? ஆமாம் மாமா, கீழே சோஃபாவில் பாரு மாமா, என் குழந்த இருக்கும், அத்தை தான் தூங்க வச்சாங்க, நீ என் குழந்தையும் கூட்டிகிட்டு வா. ஒயன் மாமா நீ போய் சீக்கிரம் எனக்கு ஜூஸும் குழந்தையும் கூட்டிட்டா மாமா, சீக்கிரம் போயிட்டு வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆரமாக நின்று பார்த்துட்டே இருக்கார் உங்களை. அவர் அதுக்கப்புறமா அப்படியே கீழே வராரு. அவங்க அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. டேய் இந்தாடா எனக்கு ஜூஸ், இது ஜூஸ் டைம் தானே. ஆரம் என்னாச்சுடா உனக்கு? அப்போது நம்ம மிச்ச பாய்ஸும் அங்கே தான் உட்காந்துட்ருப்பானுங்க. ஸோ உங்கள் மாமாவும் வந்துட்டு பார்த்துட்டு என்னடா ஆச்சு ஆரம், ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தியா, ஒர்க் டென்ஷனா? ஆரம் நாங்கள் பேசிகிட்ருக்கோம், நீ என்ன ஆரம் பண்ணிகிட்ருக்கிய? அம்மாவும் அப்பாவும் கேட்டுட்ருக்காங்க, என்னடா யோசிச்சுட்டு இருக்கிய? அம்மா சொல்டா. அம்மா வயனுக்கு என்னடா ஆச்சு? வயனுக்கு என்னாச்சு ஆரம்? அம்மா வயன் சுய நினைவில் இல்லைம்மா. அப்போது இருந்துட்டு என்ன ஆரம் சொல்கிற? அம்மா அவ ஏதோ அவளோட அவன் நிஜமா வேறு ஏதோ ஒரு உலகத்தில் வயன் சரியான மென்டல் கண்டிஷனில் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. டேய் என்னடா ஆச்சு, என்னடா சொல்கிற? அம்மா வயன் இன்னும் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரலம்மா. இன்னும் அந்த குழந்த பிறக்காததுக்கு செத்ததுக்கு எல்லாம் நான் தானே காரணம், தான் மழை பழியை போட்டு உட்காந்துருக்காம்மா. நான் ஜூஸ் கொண்டு வரேன்னு சொன்னானே, சரி கொண்டு வான்னு சொல்லிட்டு என் குழந்தை கீழே சோஃபாவில் இருக்கும், அதையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாம்மா. என்னடா சொல்கிற? ஆமாம் ஜெஹோப், அவன் அப்படி தான் சொல்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. ஒயின் திருப்பி பழையபடி மாற்றணுமா ப்ளீஸ்மா, இது பண்ணலாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ரொம்ப கெஞ்சுறாரு. அப்போ உங்களோட அத்தை இருந்துட்டு நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நான் போய் வயனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்துட்டு அப்படியே ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. மற்றவங்க எல்லாருமே ரூமுக்கு வெளியே தான் இருக்காங்க. ஸோ உங்கள் அத்தை அப்படியே வந்துட்டு வயன் அத்தை வந்துட்டிங்களா? ஆரம் அம்மா தானே ஜூஸ் கொண்டு வர சொன்னார், நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க? ஆரம்க்கு ஒரு முக்கியமான ஃபோனு, அதனால தான் நான் கொண்டு வந்தேன். இந்த வயன் தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு அத்தை மாமாட்ட என் குழந்தைய கூட்டிகிட்டு வர சொன்னானே,
நீங்கள் கூட்டிகிட்டு வரலையா? மாமா உங்கள்கிட்ட சொல்லலையா? வயன், எந்த குழந்தைய பற்றி பேசுகிற? சோஃபாவில் தான் அத்தை. என் குழந்தை விளாண்டுட்ருக்கேன்னு சொன்னானே, நான் தானே அவனை இப்போ தூங்கி ஏஞ்சி முடித்தோடனே அனுப்பி வச்சேன். அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கும் நான் பாதி ஜூஸ் தரலான் இருந்தேன் அத்தை. ஏன் அவன் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்துட்டு வெளியே இருக்கவங்க எல்லாருக்குமே கேட்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அத்தையும் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அது அந்த குழந்த குழந்த அப்போது ஆரம்பம் வந்துட்டு குழந்த விளாண்டுட்ருக்கான் வயன், விளாண்டுட்ருக்கான். அம்மா வெளியே வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்துட்டு அவங்க அம்மா வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்டா உண்மையை சொல்லாமல் பொய் சொன்னேன்? அவள் இல்லாத குழந்தைய இருக்குன்னு நினச்சிட்ருக்கா. அதையும் இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன், திருப்பி அவளுக்கு மறுபடியும் அத்தாம்மா ஞாபகம் வரும். ஆனால் அவளுக்கு எப்படா வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கடா. ஸோ ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட பார்க்குறாங்க. அவர் வந்து இவங்க வந்துட்டு அந்த ப்ரெக்னென்ட் டைமில் இந்த குழந்த மேலே நிறைய பாசம் வச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்களால அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர முடியல. இவங்களுக்கு ஒரு வேளை அந்த ப்ரெக்னன்சி டைம் அப்போது நிறைய ஹாப்பினஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக இவங்க இந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் போயிருக்க மாட்டாங்க. டாக்டர், ஆனால் இவளை கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம். எப்போ டாக்டர்? மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் பக்கம் போக ஆனால் நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போங்க, பட் இந்த கிட்ஸ் இருக்கிற இடத்துல வேணாம், ஓகே? அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்லிட்டுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் பக்கமாகவே செம்மையான கவுன்சிலிங்லாம் போகும்டா. இப்போ வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த குழந்த இல்லை, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பீங்க. முன்னெல்லாம் வந்துட்டு உங்கள் அத்தை இருந்தாங்கன்னா உங்கள் அத்தை கூட நல்லா ஜாலியாக துருன்னு நல்லா பேசிட்டு அந்த மாதிரி இருப்பீங்க உங்கள் அத்தை கூட. மற்ற பாய்ஸை பார்த்தாது ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருவீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு உங்கள் அத்தைக்கிட்டையுமே அவ்வளோவா நீங்கள் பேசுகிறதில்ல. எது வேணும்னா அத்தை தண்ணி, அத்தை போதும், அத்தை அது வேணும், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிருது. அவ்வளோதான் உங்களோட கான்வர்சேஷனே இருக்குது. ஸோ இது வந்துட்டு அவங்க இருக்கவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ ஒன் டே நைட் வந்து நீங்கள் ரூம்லேயே இருக்கீங்க, நம்ம பாய்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ ஆரம்பம் இருந்துட்டு, அம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னடா? இல்லை, டாக்டர் வந்து சொன்னார், பையனை வந்து வேற ஒரு விஷயத்தில் டைவர்ட் பண்ணா, அவளை ஒரு மாதிரி பிஸியாக இருக்க மாதிரி வச்சா அவள் கொஞ்சம் க்யூர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் அவளுக்கு இங்கே ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கி தரலான் இருக்கேம்மா. காலேஜ்லையா? ஆமாம்மா. ஊரில் ஆல்ரெடி அவள் டாக்டர் 2nd இயர் படிச்சுட்டு இருந்தாள்ல. ஸோ அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்துட்டோம். அது அப்படியே டிஸ்கண்டினியூ ஆகக்கூடாது. அவள் டாக்டர் ஆகட்டும்மா, அவளை படிக்க வைக்கலாம். அவள் அப்படி படித்தா ஒருவேளை அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கனால கொஞ்சம் மாறலாம்ல. கரெக்டு தான் மாறுற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஷுகா நான் அவளுக்கு ஆல்ரெடி அட்மிஷன் போட்டேன். ஸோ அவளை கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு காலேஜில் எனக்கு வேணாமாம்மா, எதுவும் வேணாம் வயன், நீ அமைதியாக இரு வயன், நீ விருப்பப்பட்டு படித்தது தானே, கல்யாணம் ஆனதுனால தானே நீ படிக்க முடில, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நீ படி, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்துட்டு உங்களுக்கு காலேஜுக்கு சேர்த்து விட்டுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து காலேஜ் சேர்ந்ததில் ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒரு ஹாப்பியில் உங்கள் அத்தைக்கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசுகிறீங்க. உங்கள் அத்தைக்கு அந்த செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, மாமா வந்து என்னை காலேஜுக்கு கூட்டி போய் அட்மிஷன்லாம் போட்டுறாரு. அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் எனக்கு எஃப்ஏக்கு கூட்டிகிட்டு போனார், தென் கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அப்புறமா வந்துட்டு எனக்கு நிறைய ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. உங்களுக்கும் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அது எல்லாத்தையும். உங்கள் அத்தைக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே போகும்போதே உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது.
ஃபைனலி மறுபடியும் நம்ம படிக்க போகிறோம்ல, அது மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே போகிறீங்க. அப்போ ஒரு பொண்ணு இருந்துட்டு, "ஓய்! ஓய் பொண்ணே! ஆ என்னையா கூப்பிட்றீங்க? உன்னை தான் கூப்பிட்றேன். இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்றான். நீங்கள் போகிறீங்க. "சொல்லுங்க. என்ன ஃபஸ்ட் இயரா?" "இல்லை. நியூ ஜாயினிங்கா?" "ஆ ஆமாம்." "சரி. எந்த இயர் நீ?" "நீங்கள் எந்த இயர்?" "ஓய்! யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? ஆ சாரி சிஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு டக்குன்னு உங்களோட புக்கை வந்து பிடுங்குறா. ஸோ உங்கள் கையில் இருந்திருக்கு ஒரு புக்கு. ஸோ அதை டக்குன்னு பிடுங்குறா. ஸோ அந்த புக்கை பிடுங்கின உடனே அதில் பார்த்தா செகண்ட் இயர்னு போட்டிருக்கு. அந்த பொண்ணு டக்குன்னு பார்த்துட்டு, ஐயோ செகண்ட் இயர் ஆண்டி, இந்தா கிளம்பு கிளம்பு. நீங்கள் எந்த இயர்னு சொல்லவே இல்லை. நாங்கள் எந்த இயர்னு எதுக்கு உனக்கு சொல்லணும்? இல்லை, இந்த காலேஜுக்கு நான் புதுசு. ஸோ நீங்கள் சீனியராக இருப்பீங்களான்னு தோணுது. ராகிங்லாம் பண்ணும்போது பார்த்தா உங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்டாகிக்கிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதான். ஆஹா. நான் நான் ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயரா? ஆமாம். ஏன் அதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகிற? இல்லை, வழக்கமாக தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் இவங்க தானே ராகிங் பண்ணுவாங்க. இந்த காலேஜ்லலாம் அப்படி கிடையாது. கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. நீங்கள் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு நீங்கள் பக்கத்தில் போகிறீங்க. பரவாயில்லையே, பொய்யா சொன்னாலும் பைபிள் நல்லா தைரியமாக சொல்லிகிட்டு இருக்கியா அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு உங்கள் கிளாஸ் ரூம்க்கையும் போய் உட்காடுறீங்க. ஸோ வந்துட்டு டைமும் ஆரம்பிக்குது கிளாஸுமே. ஸோ அப்போ அங்கே வந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு, இன்றைக்கி யார் புதுசாக வந்து ஜாயின் பண்ணா? சார் நான் தான். ஓ, உன் பேர் என்னம்மா? வயன் சார். ஓகே. உன்னோட நேட்டிவ் பிளேஸ்? இந்தியா சார். இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே வந்துட்டு அவங்கள உட்கார சொல்கிறாரு. தென் அப்படியே ஒரு நிமிஷம்மா, நீ செகண்ட் இயர் வரைக்குமே, ஐ மீன் செகண்ட் இயரில் பாதி வரைக்குமே இந்தியாவில் தானே படித்த? ஆமாம் சார். அப்புறம் ஏன் இங்கே? அது அங்கே எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை சார். ஸோ அதனால தான். ஓ ஓகே ஓகே. அப்போ இங்கே செட் ஆகுமாமாமே அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்க கலாய்க்கிறாங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அங்கே இருக்க சாரா, ஏய் வாயை மூடுங்கடா, ஒரு பொண்ணு புதுசாக வந்துடக்கூடாதே, உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிருவீங்களே, நீ உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்லிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நடத்தின கிளாஸஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து மறுபடியும் ரீகால்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி டே வந்துட்டு அப்படியே போகுது. ஸோ நீங்கள் ஈவினிங் வந்துட்டு அப்படியே போகிறீங்க. உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து ஆரம் இருக்கார். ஸோ ஆரம் வந்து பார்த்துட்டுனே நீங்கள் மாமா அப்படின்னு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது வந்து உங்கள் கிளாஸில் சில பசங்களாம் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அவங்க அப்படியே பார்த்து முடிச்சுட்டு, பாடுறா இந்த பொண்ணு பார்க்கல ஹக் பண்ணியிருக்குது, லவ்வராக இருக்குமோ, வாய்ப்பு இருக்குடா, பாத்தியில் ஃபிகர் எந்த மாதிரி இருக்குன்னு, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்களும் அப்படியே பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, மயன் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு? மாமா இன்றைக்கி நல்லாவே போச்சுமா கிளாஸு. ப்ரொஃபஸருமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் பேசினார், ஜாலியாக பேசினார், எல்லாமே ஜாலியாக தான் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா, அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆரம்பமே வந்துட்டு உங்களை காரில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே இருக்க ஒரு பையன் சொல்கிறான், டே அது இந்த பிடிஎஸ் கம்பெனியில் இருக்க ஒரு மெம்பர் தானே ஆரம்? அப்படியா என்ன? உனக்கு எப்படி தெரியும்? டே எங்கள் அப்பாவோட பார்ட்னர்ஷிப் தாண்டா அவங்க. ஓ ஓகே ஓகே. ஆமாம், அந்த பொண்ணு யார்? தெரிலடா, ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பொண்ணு யார்? தெரிலையே. ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எவனே இது படிக்க அனுப்புவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே அப்படியே காமிச்சா நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இப்போ நம்ம பாய்ஸை பற்றி நீங்கள் பயப்பட மாட்டீங்க, ஆனால் பேசவும் மாட்டீங்க. ஸோ நம்ம பாய்ஸ் அப்படியே வந்துட்டு பார்ப்பாங்க, உங்களை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்னா முன்னே வந்துட்டு பார்க்காம இருந்ததுக்கு இப்போ அட்லீஸ்ட் பார்க்கவே செய்கிறோமே, அந்த மாதிரி வந்துட்டு அவனுங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும்.
ஸோ வந்துட்டு இப்படியே தான்டா வந்துட்டு உங்களோட காலேஜுமே வந்துட்டு ஒரு 1 மந்த் பக்கம் இப்படியே தான் போயிட்டுருக்கும் கண்டினியூஸாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமஸ்டருமே ஆரம்பிச்சிருது. ஏன்னா 1 மந்த்லேயே செமஸ்டர்னா ஆல்ரெடி காலேஜ் நடந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் நடுவில் போய் ஜாயின் ஆனதாலும் 1 மந்த்லேயே செமஸ்டரும் வந்துட்டு வந்துடுது. ஸோ இங்கே நல்லா உட்காந்து படின்னு படிக்கிறீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஆரம்கிட்ட கேட்குறீங்க. ஆரமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா சொல்லித்தராரு. நீங்கள் அப்படியே ஆரம்ப பார்த்துட்டு டவுட்ஸும் கேட்டுப்பீங்க. ஆரமே நல்லா உட்காந்து சைட் அடிப்பீங்க நீங்கள். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்களும் எக்ஸாம்ஸுமே எழுதி முடிக்கிறீங்க. ஸோ ரிசல்ட் இன்றைக்கி வருது. உங்களுக்கா கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்த்துட்டு எல்லாம் நல்லா தானே எழுதியிருக்க, அப்புறம் ஏன் பயப்படுற? ஆனாலும் பயமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 5th பிளேஸில் வரீங்க. ஆரம்புக்கு வந்து செம்ம ஹாப்பி. சூப்பர் 5th பிளேஸில் வந்திருக்கேன். ஆனால் மாமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர முடியலல்ல. ஐயோ, நீ நல்லா படிப்பேன்னு தெரியும். நீ 5th பிளேஸில் வந்தாலும் நீ நல்லா படிக்கிற பொண்ணு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எனக்கு சந்தோஷம்தான் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அதை வந்துட்டு உங்கள் கிளாஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. ஒரு வேளை இந்த ஆளுக்கு அஃபேர் எது இருக்குமோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவனுங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் அத்தையும் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு நிறைய ஸ்வீட்டு உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸ் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் வயன் 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 ஒன்று தான் வயன் கூப்பிட்றாங்க. அத்தை தெரியுது அத்தை. தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாய்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா நார்மல் ஆகிட்டா, ஆனால் இன்னும் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாளே அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனுங்களுக்காக வந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவனுங்களுக்கு சாப்பாடே இறங்கலை. உங்களை பார்க்க அவனுங்களுக்கு அழுகை மட்டும்தான் வருது. அவனுங்க அப்படியே கிளம்பிடுறானுங்க. உங்கள் அத்தையுமே பார்க்குறாங்க, நீங்களுமே வந்து பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ பெருசாக கண்டுக்கல, நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க. ஸோ உங்கள் அத்தையுமே வந்து பார்த்துட்டு வயன் சொல்லுங்க அத்தை. ஏம்மா உங்கள்கிட்ட பேசவே இல்லை? அது அது அவங்க கூப்பிட்டது எனக்கு கேட்கல அத்தை. அப்புறம் தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொன்னேன். இல்லைம்மா, தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொன்னியே. இல்லை அத்தை, அது ஒன்றும் இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அத்தையும் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. ஸோ நீங்களும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட அப்படியே சும்மா அப்படியே நீங்கள் பக்கத்தில் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ இருந்துட்டு மாமா சொல்லுவேன், இன்னைக்கு நைட் வாக் போகலாமா? நைட் வாக்கா? ஆமாம் மாமா, எனக்கு அப்படி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எப்படி சொல்கிறது, நைட் டைமில் ஒரு மிட் நைட் ஒரு 11:30 or 12:30, ஏன் ஒரு 2 o'clock கூட வச்சுக்கலாம். அப்போது நீங்களாம் நான் மட்டும் கை பிடிச்சிட்டு சில்லுன்னு காற்றுல தண்ணி ரோட்டில் யாருமே இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இருக்க ஒரு ஏரியாவில் அப்படியே ஜாலியாக நடந்து போனால் நல்லா இருக்கலாமாம்மா? இன்றைக்கி அப்படி போகலாமா ப்ளீஸ்? ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்கே வயன். மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி போகலாமா? நிஜமாவா? நிஜமாக தான். ஓகே, தேங்க்யூ மாமா, லவ் மாமா அப்படின்னு நீங்கள் ஆரம்பம் வந்துட்டு அப்படியே கண்ணத்தை பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்து கையில் முத்தம் கொடுப்பாங்களே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு முத்தம் கொடுக்குறீங்க. ஆரம்பம் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஷை ஆகுறாரு. தென் உங்களுக்குமே லைட்டாக ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நைட் டின்னருமே முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே சோஃபாலே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு அவர் லேப்டாப்லேயே ஒர்க் பார்த்துட்ருக்காரு. வந்துட்டு இத்தனை நாள் ஆஃபீஸ்க்கு போயிருக்கவே மாட்டாருடா, லேப்டாப்லேயே தான் உட்காந்து வீட்லேயே உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருப்பார் உங்கள் கூட. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே நிறைய பேசுவீங்க, நிறைய பேசுவார். அப்படியே தான் வந்துட்டு போயிட்டுருக்கும். ஸோ அன்றைக்கி நைட்டு அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. வந்துட்டு இப்போது டைம் வந்துட்டு ஒரு 10:30 பக்கம் ஆகிடுச்சு. ஃபைன் போகலாமா? எங்கடா கூப்பிட்டு போகிற அவளை? நைட் வாக்குமா, சும்மா அவள் ஆசைப்பட்டா தான்.
என்னவா நைட் டைமில் வெளியே போகலாமா? அத்தா அத்தா ப்ளீஸ் தா ப்ளீஸ் தா, எனக்கு ஆரம்பமாக கூட வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்குதா ப்ளீஸ். சரி, டேய் மற்றவங்களையும் வேணா கூட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்களா? அத்தா அது ஆரம்பமாக கூட மட்டும் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம பாய்ஸும் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு ஒரு மாதிரி எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பானுங்க. நீங்கள் அப்படி சொன்ன உடனே அவனுங்க அப்படியே உட்காந்துருவானுங்க. ஸோ ஆரம்பம் இருந்துட்டு அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு வேணாம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் லைட்டாக அப்படியே கண்ணுலே சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போவார். ஸோ நம்ம பாய்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குமா, நம்ம அவங்களோட அத்தை ஐ மீன் உங்களோட அத்தை வந்து பார்த்துட்டு கவலைப்படாதீங்கடா, கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசுவா, பரவாயில்லம்மா, அவளுக்கு நாங்கள் கொடுத்த பெயினுக்கெல்லாம் இந்த பெயின் எங்களுக்கு டிசர்வ் தான், நாங்கள் இதுக்கு தகுதியானவங்க தான், எங்களுக்கு கஷ்டமாலாம் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க சொல்லிட்டு எல்லாம் அவன் ரூமுக்கு போயிடுறானுங்க. போயிட்டு எல்லாம் அழுதுட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இங்கே அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சா நீங்கள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை. அப்படியே சில்லுன்னு காற்றடிக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஃபுல் மூன் வேறு, செம்ம அழகாக தெரியுது. நீங்கள் அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆரம் வந்து உங்களை பார்க்குறாரு. வயன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன? ரொம்ப சந்தோஷமாக இருக்கமாம்மா. இந்த மாதிரி வாக் வரணும்னு எனக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுமா? ஆனால் இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. அதுவும் உங்கள் கூட எனக்கு செம்ம ஹாப்பி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு நிற்கிறீங்க. ஆரம் வந்துட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து தெரியாமல் வந்துட்டு ஒருத்தர் மேலே மோதிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி விழுந்துடுறீங்க. ஆரம் வந்து வயன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை தூக்குறாரு. சாரிங்க, ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. மைன் யார் நீங்கள்? ஏய் நீ யார்ரா? அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பர்சன் வந்து ஆரம்ப பார்த்து கேட்குறான். ஸோ அவர் வந்துட்டு ஹலோ, தெரியாமல் மோதிட்டோமேன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் உங்களை இந்த தெருவில் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்டால் என்னங்க சொல்கிறீங்க? இந்த மாதிரி சொல்கிறீங்க. சரி அதெல்லாம் விடு. ஓய் உனக்கு என்னடி என் மேலே வந்து மோதுற? என்ன யார் மேலே இருந்தாலும் மோதுவு போல் அவ்வளோ கண்மூடித்தனமாக ஓடிட்டுருக்க நீ பார்க்கல ரோட்டில்? ஹலோ, என்னை டீன் கூப்பிடாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கம்மனருடி. ஆனால் வந்து மோதனை பற்றியா சும்மா செம்மையாக இருந்துச்சுடி ஃபீலு. என்னோட முதிரியா அப்போ நீங்கள் பலான்னு அரையிறீங்க. ஆரம் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. என்னவா அடிச்சிட்டா அந்த மாதிரி பார்க்குறாரு. அதனால அவருக்குமே செம்ம கோவம் தான். அவர் அடிக்கலான்னு வந்திருப்பாரு. ஆனால் அவருக்கு பதில் நீங்கள் அடிச்சிருப்பீங்க. வார்த்தை அளந்து பேசு, இல்லை நடக்கிறதே வேற. நடக்க வேண்டியதை தான் நான் கேட்குறேன். நீ ஏன் சொல்ல பார்க்கலாம்? இவ்வளோ அழகாக இருந்துட்டு என் மேலே வந்து மோதுரு. அது இவ்வளோ டைட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு சும்மா ஸ்ட்ரக்சராக வேறு லெவலில். அப்போ ஆரம் வந்துட்டு டேய் வார்த்தை அளந்து பேச, அவள் என் பொண்டாட்டி. ஓ உன் பொண்டாட்டியா? ஏண்டி உனக்கு என்ன நிஜமாக தெரியலையா? உன் காலேஜில் உன் கிளாஸில் தாண்டி நான் இருப்பேன். டெய்லியும் நான் பார்ப்பேன். ஆனால் நீ திரும்ப கூட மாட்டேன். நான் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கேடி. டெய்லியும் போட்டு வர ட்ரெஸ் என்ன, அதில் உன்னோட மேலே இருக்கே அது மட்டும் தனியாக தெரியும் பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆரம் பலார்னு அரைகிறான். ஸோ எதுக்கு பிரதர் அடித்து உங்கள் கையை வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போயிடுங்களேன், நான் இவ்வளோ டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு சொல்கிறான். ஸோ ஆரம் வந்துட்டு அதை பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டு வா என்ன போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பர்சன் டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் கையை விடு. எப்படி விட முடியும்? உன்னை எத்தனை மாதமாக திரும்ப நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஏதோ சும்மா வெளியே வந்தேன், நீயும் கரெக்டாக வெளியே வந்தியா? வசதியாக போச்சு. ஆனால் நான் தனியாக வராமல் இந்த அங்கிளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். செருப்பாலே அடிப்பேன். அது அங்கிள்லாம் கிடையாது, அவர் என் புருஷன். ஓ புருஷனா? இந்த பிடிஎஸ்லாம் 7 பேரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணான்னு சொன்னாங்களே, அது நீ தானாடி? நான் கூட இந்த ஆளோட செட்டப்போன்னு நினச்சேன் உன்னை. சரி நம்மளும் கூப்பிடலாம், நமக்கும் வருவான்னு. செட்டப்பு கெட்டப்புன்னா
அவ்வளோதான்டா உனக்கு மரியாதை. மரியாதையா போயிடு. துள்ளாதடி வயன், துள்ளாத. என்ன அங்கிள், நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஓகேடா ரமேஷ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட்